ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். என்னடா இவ கையில் காய்கறி எடுத்துகிட்டு வந்து நிற்கிறான்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இந்த காய் தான் இன்றைக்கி சமைக்க போகிறேன். எப்படி இருக்கும்னு தெரியாது, என்ன பேருன்னு தெரியாது, வாங்கிட்டு வந்துட்டேன். ஹிந்தியில் இதுக்கு பேர் வந்து பரவல் காய் அப்படின்னு சொன்னாங்க. தமிழில் தெரியலன்னு எங்கள் ஒரு தமிழ்காரங்க இருந்தாங்க, அவங்க சொன்னாங்க. எனக்கு தெரியல, ஆனால் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நாமளும் சமைச்சு சாப்பிட்டு பார்க்கலாமேன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனால் நான் வந்து யூடியூப்பில் வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன். தமிழில் இதோட பேர் வந்து பரவல் காய். யாருக்குன்னா தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பரவல் காய் வந்து ஃபஸ்ட் டைம் சமைக்கிறேன். வாங்க சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்படியே வந்து பரவல் காய் கூட வந்து ஒரு உருளைக்கிழங்கு போட்டு இன்றைக்கி நான் செய்யலான்னு இருக்கேங்க. பரவல் காய்க்கு மேல் தோலி வந்து ரொம்ப திக்காக இருக்கும், எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து கத்தியை வச்சு வந்து தோலை வந்து சீவி பார்த்தேன். அது செம்மையாக வரல. அதுக்கப்புறம் வந்து லைட்டாக வந்து தோலை வந்து நைஸாக வந்து வெட்டி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக வெயில் அடிச்சுது, அதனால் வெயிலில் உட்காந்து காய் வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பரவல் காய்க்கு வந்து தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேங்க. இப்போ வந்து உருளைக்கிழங்குக்கு தோல் ரிமூவ் பண்ணும்போது சின்ன வயசில் வந்து இந்த மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அந்த தோல் வந்து கட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் போட்டி போட்டு காயெல்லாம் கட் பண்ணுவோம். அந்த ஞாபகத்தில் நான் வந்து அப்படியே விளையாட்டுத்தனமாக காய் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்படி தாங்க தனியாக இருக்கும்போது விளையாடிக்கிட்டே சமைப்பேன். பரவல் காய் வந்து இப்படி நீட்டு வாக்கில் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நைஸாக வந்து உருளைக்கிழங்கையுமே நீட்டு வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன், சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஆனியன் கட் பண்ணி எடுத்துக்கோங்க, பெரிய ஆனியன். லைட்டாக எண்ணெய், நான் ரொம்ப வந்து ஆயில் கம்மி பண்ணலான்ட்டு இருக்கேன், அதனால் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து ஆயில் கம்மி பண்ணிக்கோங்க, ஏன்னா வந்து ஹெல்த்துக்கு நல்லதில்லை ஆயில். ரொம்ப கம்மியாக தான் நான் எடுத்துருக்கேன். ஜீரகமும் காஞ்ச வத்தலும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுக்க ஆனியனும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா வந்து பரவல் காய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் வதக்கும்போது வந்து கஷ்டமாக தான் இருந்தது. பரவல் காயும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஆயிலில் வந்து இது வந்து வேகாது, அதனால் நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆயில் கம்மியாக யூஸ் பண்ணுறதுனால தண்ணி ஆட் பண்ணி மூடி போட்டு அப்படியே வேக விட்டுருங்க. அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா இது பண்ணிட்டு கொஞ்சமாக வந்து காஷ்மீரி சில்லி இருந்தால் போட்டுக்கோங்க. நான் போட்டேன், ஆனால் இதில் வந்து காமிக்க மறந்துட்டேன். கொஞ்சமாக போட்டேன். கொஞ்சம் காரமாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி. நான் வந்து வெயிலேருந்து காய் கட் பண்ண பாருங்கள், கொஞ்ச நேரத்துலேயே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. தெரியுதா மழை பெய்யுறது? ஆமாம், நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்படியே மழையை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறதுக்குள்ளே இங்கே சாப்பாடு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதோ பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நிஜமாகவே சொல்கிறேன், ஃபஸ்ட் டைம் தான் செஞ்சேன், நல்லா இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுங்க. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி என்னோடய சாப்பாடு பிளேட்டில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. கொஞ்சமாக சாதம், அப்புறமா பரவல் காய், கேரட்டு, வெள்ளரிக்காய், அப்புறமா ஒரு அவிச்ச முட்டை. இதுதாங்க. இப்போ கொஞ்சம் டயட்டில் இருக்கிறதுனால இதுதான் என்னோடய டிஷ்ஷு. பரவல் காய் வந்து ரொம்ப அருமையாக இருந்ததுங்க. சிம்பிள், செய்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருந்தது. டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.